அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை மை டிவி ஃபேமிலிஸ். இந்த வீடியோ ஈது முந்தின நாள் நைட் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நோன்பு திறந்துட்டு ஒரு ஷாப்பில் போய் சுகர் கேன் ஜூஸ் குடிச்சிட்டு ஈதுக்காக நான் வந்து பூ வாங்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முழம் வந்து 50 ரூபான்னு சொல்லி 2 முழம் வாங்கினேன். உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நாங்கள் போகிற வழியில் வந்து சந்தை போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் வந்து மொஹர்ரம் மாதத்துலேயே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி சந்தை தான் இப்போவும் போட்டிருந்தாங்க. நான் என்ன வாங்கினேன்னு லாஸ்ட்டில் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கிளிப்பு, ஹேண்ட்பேக்கு, ஜுவல்லரிஸு, ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு, டாய்ஸு, புர்கா, காட்டன் ஷால், அதுக்கப்புறமா பசங்களுக்காக எல்லாமே வந்து இருந்துச்சு. எதுவுமே புதுசு கிடையாது. ஆனால் எல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு ஈதுக்கு வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்குலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல வந்து இந்த லொக்கேஷனில் வந்து இது வந்து பழைய வண்ணாரப்பேட்டை. அடிக்கடி வந்து இங்கே வந்து இந்த மாதிரி சந்தை போட்டுட்டு தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போதாச்சும் கொஞ்சம் வந்து பைக் போகிற மாதிரி இடம் இருந்துச்சு. நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது வீடியோ எடுத்துகிட்டு சுத்தமாக வந்து இடமே கிடையாது. செம்ம க்ரௌட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நடக்கிறதுக்கே வழி இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பைக்கை தள்ளிட்டு தான் வந்தோம். அந்த மாதிரி க்ரௌடு. இது என்னன்னா ஒரு ஜாலியாக இருந்துச்சு. நம்ம காலையில் முழிச்சோன்னா நம்மளுக்கு ஈது பெருநாள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு தனி ஒரு ஜாலி தான். அது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். என்ன தான் நம்ம சீக்கிரமாக வாங்கி வச்சுட்டா கூட அந்த ஈத் அன்னைக்கு முன்னதின நாள் நைட்டு போய் நம்ம வாங்குறதே ஒரு தனி ஒரு இதுதான். அதுக்கப்புறமா அங்கே ஒரு சிவகாமி கம்ப்யூட்டர் போச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. அது பார்த்தோன்னே எனக்கு விவேக் சார் ஞாபகம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த கூடை பிளாஸ்டிக்கில் பின்னி விற்பாங்க பார்த்தீங்களா, அதுவும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுவும் அங்கே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே பேக்காக வந்துச்சு இல்லையா. அதுக்கப்புறமா வந்து இப்படியே நாங்கள் பார்த்துட்டே போனோம். ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மட்டும் நாங்கள் எனக்கு வாங்கணும்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. சரி நான் அதை பார்த்துட்டு இருந்தோம். இந்த ரெட் கலர் லீஃப் வச்சு ஒரு செடி இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு பூ. அது என்னன்னு தெரியல எனக்கு. அது வந்து கொஞ்சம் ஹைட்டு பெருசாக இருந்துச்சு. ஆனால் என்னுடைய ஹப்பி வேண்டாம், பார்க்குறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அழகாக இருந்துச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னொரு கடையில் போய் பார்த்துட்டு நம்ம வந்து குரோட்டன்ஸ் மாதிரி வாங்கலாம். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரிஜினலாக இருக்குது. நமக்கு இலையெல்லாம் இந்த லீஃப்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்குதுன்னு நான் அது பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாட் வந்து பிளாக் கலரில் இருக்குது, ஓல்டு ஃபேஷனாக. கொஞ்சம் வந்து நல்லா புது மாடலாக எடுத்தோன்னா நம்ம ஒயிட் கலர் பாட்டில் வச்சு ஒன்று கிடச்சிது. இது 350 சொல்லி 200க்கு நான் வாங்கினேன். ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். இது மட்டும் தான் நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே நான் வாங்கலை. வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது நைட்டு போயிட்டு நான் என்னென்ன வேலை பார்த்தேன், என்ன பண்ணேன் எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி